வணக்கம் மக்களே. அடுத்த ஓபிஎஸ்ஸாக அவதாரம் எடுக்க போகும் சி.வி. சண்முகமா? அன்புமணி மிஸ் ஆனதால் அடிக்கப் போகும் ஜாக்பாட் யாருக்கு தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது இன்றைய சூழலில் அடுத்தபடியாக நடக்கப்போகும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்துதான் வரவுள்ளதாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போவதாகவும் உறுதியாகிவிட்டதாம். அதனைத் தொடர்ந்து இதில் முக்குலத்தேவர் வாக்குகளை அல்ல வி.கே. சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வமும் டி தினகரன் ஆகியோரும் பயன்படுத்த அமித்ஷா திட்டமிடுப்பதாக கூறப்படுகிறதாம். அதே மாதிரிதான் நாடார் வாக்குகளை தட்டி தூக்க தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணனையும், கொங்கு வல்லாளர் கவுண்டர் சமுதாய வாக்குறுதிகளை வானதி சீனிவாசனும் அண்ணாமலையை களமிறக்கதாகவும் அமித்ஷா திட்டவட்டமாக அறிவித்துள்ளாராம். இதனைத் தொடர்ந்து ஆனால் வட மாவட்டங்களில் அதிக பலம் வாய்ந்த பாமகவுடைய கூட்டணி இருந்தாலும் தான் வன்னியர்களுடைய வாக்குகளை அள்ள முடியும் என்ற நிலையில் அதிமுக உள்ளது என்று கூறப்படுகிறதாம். ஆனால் எம்பி சீட்டு விஷயத்தில் தான் ஏமாந்ததால் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விருப்பமில்லை என கூறப்படுகிறதாம். ஆனால் வாய்ப்பை நழுவிவிடக்கூடாது என்பதற்காகவே பாஜக தரப்பிலிருந்து பாமகவில் நிலை வரும் அப்பா மகன் பஞ்சாயத்தை சரி செய்ய முயற்சித்து வருவதாகவும் அதனை சரி செய்த பின்னரே தான் ஒருவேளை இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு சமாதானம் உடன்படவில்லை என்றாலும் வன்னியர்கள் வாக்குகளை அல்ல அதற்கு ஒரு முகம் தேவை என்று கூறப்படுகிறதாம். அதற்காகத்தான் சி.வி. சண்முகத்தை துணை முதலமைச்சராகவும் அறிவித்துள்ளாராம். வன்னியர்கள் வாக்குகளை அள்ளுவதாக அள்ளிவிடலாம் என எடப்பாடிக்கு சில மூத்த தலைவர்களும் அட்வைஸை செய்துள்ளனராம். இதனைத் தொடர்ந்துதான் சி.வி. சண்முகத்திற்கு துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டுள்ளதாம். வன்னியர்கள் வாக்கு 10.5% உள்ள இடஒதுக்கீட்டை அவருக்கு முக்கிய காரணமாகவே இருந்தவர் அவர்தான் என்று கூறப்படுகிறதாம். வர தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்களின் மத்தியில் தான் பாமக 10.5% உள்ஒதுக்கீட்டை தான் கையில் எடுக்க போறாங்களாம். அதனைத் தொடர்ந்து குறிப்பாக இந்த விவகாரத்தில் தங்களை ஏமாத்தின திமுக அரசு மேல ரொம்ப கோபமாக இருக்காங்களா என்றும் கூறப்படுகிறதாம். அதனால் தான் வன்னியர்களின் முகமாக சி.வி. சண்முகத்தை முன்னிறுத்தினால் கண்டிப்பாக வன்னியர்கள் வாக்குகளை முழுமையாக பெற்றுவிடலாம் என்பதே அதிமுகவின் யோசனை என்றும் கூறப்படுகிறதாம். இதனைத் தொடர்ந்துதான் அடுத்த கூட்டத்தில் என்னென்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது அதிமுக கூட்டணியில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.